வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பம்பாய் மாகாணத்திலும் அரசியல் இயக்கங்கள் பல தோன்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டன என்று கூறினீர்கள். அவற்றில் முக்கியமான இயக்கங்கள் என்ன தாயே? முதல் சுதந்திர போர் 1857 ஏற்படுவதற்கு முன்பே முன் தயாரிப்பாக சில அமைப்புகள் பிரிட்டிஷாருக்கு எதிரான கருத்தோட்டத்தை பரப்புவதற்காக அமைந்தன. 1852 ஆகஸ்டில் பம்பாய் பிரமுகர்களால் பம்பாய் கழகம் பாம்பே அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. தாதாபாய் நௌரோஜி, ஜெகநாத் சங்கர் ஷெட், ஜி.என். மண்டலிக், நௌரோஜி ஃபர்தூன்ஜி ஆகிய பிரபலங்கள் பம்பாய் கழகத்தின் தலைவர்களாயிருந்தார்கள். பம்பாய் கழகத்தைப் போன்று 1867 புனா கழகம் தொடங்கப்பட்டது. அதுவே பின்னர் 1870 புனா சார்வஜனிக் சபா என மாற்றம் பெற்றது. ரானடே அதன் முக்கிய தளபதியாக இருந்தான். தக்காண பகுதியில் சுதேச இயக்கத்தை தொடங்கி வலுவாக்கியது இந்த அமைப்பு. 1872 1876 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சங்களின் போது நிவாரணப் பணிகளில் இந்த அமைப்பு களத்தில் இறங்கி பேருதவிகளை செய்தது. ரானடே, கோகலே, திலகர் இவர்களெல்லாம் இந்த அமைப்பிலிருந்து பயிற்சி பெற்ற போராட்ட தலைவர்கள்தான். பத்ருதீன் சாப்ஜி, ஃபெரோஸ் ஷா மெஹ்தா ஆகியோரால் 1885 ஜனவரியில் பம்பாய் ராஜதானி கழகம் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புவது, பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களின் கவனத்தை கவர்வது, விண்ணப்பங்கள் மூலம் பொதுமக்கள் குறைகளை தீர்ப்பது என பம்பாய் ராஜதானி கழகம் இயங்கியது. தேசிய தந்திச் சங்கம் நேஷனல் டெலிகிராஃப் யூனியன் அமைக்க முயற்சி எடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் கூடுவதற்கான ஏற்பாடுகளை பம்பாய் ராஜதானி கழகமே மேற்கொண்டது. வங்காளம், பம்பாய் ஆகியவற்றுக்கு அடுத்து மதராஸிலே அரசியல் சார்ந்த அமைப்புகள் வரிசையாக தொடங்கப்பட்டன. அவற்றில் முக்கியமானது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எனப்படும் சென்னை வாசிகள் சங்கம். மேற்கத்திய முறையில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு இதுதான். சென்னையில் இருந்த தமிழ் தெலுங்கு வியாபாரிகள் இந்த சங்கம் தோன்ற காரணமாக இருந்தார்கள். சி. ஏகாம்பர முதலியார் தலைவராகவும், ஜி. லக்ஷ்மி நரசு செட்டி, பி. அப்பாசாமி பிள்ளை, பி. வீரபெருமாள் பிள்ளை, ஏ. ஆழ்வார் செட்டி, வி. சடகோபாச்சார்லு உள்ளிட்டோர் இதன் பிரதான உறுப்பினர்களாகவும் இருந்து திறம்பட நடத்தினார்கள். வரி குறைப்பு, வரி வசூலிப்பு கடுமையை தளர்த்தல், பாதைகள், பாலங்கள், நீர்ப்பாசன பணிகள், கல்வி ஆகியவற்றை விரிவுபடுத்தல், நிர்வாகத்தையும் நிதித்துறையையும் சீர்திருத்தம் செய்தல், இவை பற்றி இந்த சங்கம் கடுமையாக போராடியது. 1856 வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்ததாக கூறப்பட்ட சித்திரவதைகளை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. 1858
திருநெல்வேலியில் ஏற்பட்ட மத கலவரங்களை தல அதிகாரிகள் ஒரு சார்புடன் கையாண்டார்கள் என்று குறை கூறியது. இதற்காக ஒரு மாநாட்டையும் சென்னையில் நடத்தியது. அது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1860 தஞ்சை மன்னரை மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்தது. 1868 ஜி. லக்ஷ்மி நரசு செட்டி மரணிக்கும் வரையிலும் சென்னை வாசிகள் சங்கம் தீவிரமாகச் செயல்பட்டது. 1884 மே மாதம் சென்னை மகாஜன சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா தொடங்கப்பட்டது. ஆர். ரெங்கைய நாயுடு தலைவராகவும், எம். விஜயராகவாச்சாரியார், பி. அனந்தாச்சார்லு ஆகியோர் செயலராகவும் இருந்தார்கள். இதில் அரசாங்க சார்பற்ற கற்றவர்களை உறுப்பினர்களாக கொண்டு செயல்பட்டது இந்த சங்கம். பம்பாயில் கூடிய இந்திய தேசிய காங்கிரசுக்கு சென்னை மகாஜன சபை தனது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தது. இந்த இயக்கங்களெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னோடிகளாய் அமைந்திருந்தன. இனி காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றத்தை பற்றி சொல்லுகிறேன், கேள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்